வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது இந்த சேட்டலைட் டிவி என்று சொல்லப்பட்ட செயற்கைக்கோள்களிலிருந்து நாம் டிவி நிகழ்ச்சிகளை பெறுவது எப்படி என்பதை பற்றி ஒரு எளிய முறையிலே உங்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மையோடு சொல்ல இருக்கிறேன். அது மட்டுமல்ல, குறைந்த பட்ஜெட் என்று சொல்லப்பட்ட குறைந்த செலவிலேயே நீங்கள் பல சேனல்களை டியூன் பண்ணி அநேக நாட்டினுடைய சேட்டலைட் என்று சொல்லப்பட்ட செயற்கைக்கோள்கள் மேலே பறந்து கொண்டே செய்திகளை அனுப்பி கொண்டிருக்கிறது. நமக்கு வேண்டிய செய்தியை நாம் பெறலாம். அதுவில் காசு கொடுத்து வாங்கி பார்ப்பது வேறு, காசு இல்லாமல் பார்ப்பது. நான் சொல்ல இருப்பது காசு இல்லாமல் ஃப்ரீ டு ஏர் என்று சொல்லப்பட்ட அங்கு பல நிகழ்ச்சிகளை இலவசமாக நமக்கு அனுப்புகிறார்கள். அவைகளை நாம் பெறுவது எப்படி என்பதை பார்க்கும்போது நீங்களே ஒரு குறிப்பிட்ட சேட்டலைட்டில் செயற்கைக்கோளிலே உள்ள ஒரு நிகழ்வு நன்றாக இருந்தால், உங்களுக்கு பிடித்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் 24 மணி நேரமும் இலவசமாக பார்ப்பதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உண்டாக்கி தருகிறோம். ஆக முதலில் சேட்டலைட் டிவி என்று சொல்லப்படுவது, சேட்டலைட் என்றால் என்ன? செயற்கைக்கோள்கள் என்பது நாம் இன்று பார்க்கிறோம். பல நாடுகளிலே அந்த பூமி சுற்றி கொண்டிருக்கும் போது அதே சுற்று பக்கத்தில் அதே போல சுற்றி எந்த இடத்தில் எந்த உயரத்தில் பூமியில் இருந்தால் எந்த வேகத்தில் சுற்றினால் ஒரே இடத்தின் மேலே இட் வில் சிங்க்ரனைஸ் வித் தி ஸ்பீட் ஆஃப் தி எர்த் என்று சொல்லவோடு பூமி சுற்றும் வேகத்திற்கு சரியாக அந்த சேட்டலைட் சுற்றி வரும்போது நாம் பார்க்க போகும் அந்த செயற்கைக்கோள் நமக்கு மேலாக இருப்பது 24 மணி நேரம் ஒரு நிலையாக கிடைக்கிறது. ஆக அந்த நிகழ்ச்சியை நாம் 24 மணி நேரமும் பார்ப்பதற்கு வாய்ப்பு நன்றாக இருக்கும் என்றால், நான் இப்போது உங்களுக்கு என்னோட ஒரு 4 சேட்டலைட் 5 சேட்டலைட்டில் பிடித்து வைத்திருக்கிறேன். அதில் வரும் நிகழ்ச்சிகளை காண்பிக்கிறேன். அதில் வரும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கும் போதே எந்த நிகழ்வு நன்றாக இருக்கிறது, அதை பெறுவதற்கு எப்படி பெறலாம் என்று பார்த்தால், 24 மணி நேரமும் வெளிநாட்டிலிருந்து வரும் அந்த ஒளிபரப்பை விஞ்ஞானபூர்வமாக, கலைகள் சம்பந்தமாக, மியூசிக் அண்ட் ஆடியோ சம்பந்தமாக உள்ள அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து நியூஸ் கூட அப்டேட் என்று சொல்லப்பட்ட பிபிசி போல நியூஸ்களெல்லாம் முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும் என்பதற்காக தரப்படுவதை சிறிது விஞ்ஞான விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்லி விட்டு சொல்லலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக நாம் இந்த டிஷ் ஆண்டனா என்று சொல்லப்பட்டதை பாருங்கள். நான் இப்பொழுது காண்பிப்பது ஒரு டிஷ் ஆண்டனா என்று சொல்லப்படுவது. இப்போது இந்த டிஷ் ஆப்ஸ்டார் என்று சொல்லப்பட்ட அந்த பிளான் செயற்கைக்கோளை நோக்கி இருக்கிறது என்றால் நமக்கு முழுமையாக பங்களாதேஷ் என்று சொல்லப்பட்ட நாட்டிலிருந்து வரும் ஒரு 60 சேட்டலைட்டு அந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடியும். இந்த சேட்டலைட், இந்த ஆண்டனா பாருங்கள். இது ஆசியா சேட் என்று சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளை பிடிப்பதற்காக இதில் ஒரு 90 சேட்டலைட் ரிசீவர் வரும். இதில் சைனா, ஜப்பான், அமெரிக்கா, அதாவது பல நாடுகளில் உள்ள ரஷ்யா, பல நாடுகளில் உள்ள நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய முஸ்லீம் நாடுகளில் உள்ள இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் சில கார்ட்டூன்கள் இவையெல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு தருவது. ஆசியா சேட் என்ற சேட்டலைட்டை நோக்கி இங்கே பாருங்கள். இது நேராக அந்த சேட்டலைட்டிலிருந்து வரும் சிக்னலை பெற்று இதில் ஒரு ஃபோக்கஸ் என்று சொல்லப்பட்டு இந்த எல்என்டி என்று சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த பெரிய டிஷ் இந்த இப்போது காண்பிப்பது, அந்த பெரிய டிஷ் காண்பிப்பது அது 6 அடி உள்ள டிஷ் என்று சொல்லப்படுவது. 6 அடி. இது ஏற்கனவே நாம் பார்த்த இரண்டும் 4 அடி உள்ள டிஷ் என்று சொல்லப்பட்டது. இவைகள் போதும், நமக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த்துக்கு இது போதும். அது தாய்காம் என்று சொல்லப்பட்டதற்கு தாய்லாண்டிலிருந்து ஒரு 100-120 சேனலுக்கு மேல் வருகிறது. அந்த சேனல்கள் பூரா நாம் உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி வருகிறது என்பதை நான் காண்பிக்கிறேன். அதை பார்த்து உங்களுக்கு எது பிடிக்கிறது பாருங்கள். அதே போல் கேயூ பேண்ட் என்று சொல்லப்பட்டது அந்த சின்ன ஆண்டனா பாருங்கள். இது இப்போ காண்பிக்கப்படுவது ஒரு சிறிய ஆண்டனா. நன்றாக பாருங்கள். இது சிறிய சைஸ். மாடி கூரையிலே பல வீட்டுகளில் வைத்திருப்பதை பார்த்திருக்கிறீர்கள். அதை பணத்தை வாங்கி கொண்டு பணத்திற்காக சில பெய்டு சேனல் என்று சொல்லப்பட்டது தருகிறார்கள். இப்போது நாம் பார்த்திருப்பது இன்சாட்டிலே உள்ள அன்பெய்ட் ஃப்ரீயாக உள்ளதை நாம் பார்க்கிறோம். நன்றாக அது கேயூ பேண்ட் என்று சொல்லப்பட்டதால் சிறியதாக அந்த ஆண்டனா இருக்கிறது என்றாலும் சிக்னல் நன்றாக கிடைக்கும். இப்பொழுது இதில் ஒவ்வொரு பார்ட் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு காண்பிக்கிறேன், காண்பித்து விளக்கம் தருகிறேன். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது எல்என்பி என்று சொல்லப்பட்டது. ஒவ்வொரு சேட்டலைட் ரிசீவருக்கும் இந்த பாருங்கள், இங்கே மாட்டி இருக்க பாருங்கள், அதே இது
ஆக அதை இப்பொழுது நீங்கள் க்ளோஸ்அப் செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அதிலிருந்து கோஆக்சியல் கேபிள் என்று சொல்லப்பட்டது, கேபிள் எடுத்து செல்லப்படுகிறது பாருங்கள். ஆக இதற்கு பெயர் ஃபீட் ஹார்ன் என்று பெயர். இந்த ஆண்டனாவை இப்படி உள்ளே வைத்து தான் மாட்டுவோம். நன்றாக பாருங்கள். அந்த ஃபீட் ஹார்ன் என்று சொல்லப்பட்டதில் அந்த வரும் சேட்டலைட்லேருந்து வரும் சிக்னல்களை இவைகளெல்லாம் நமக்கு ஒழுங்குபடுத்தி இந்த ஃபீட் ஹார்ன் என்று சொல்லப்பட்டதை பாருங்கள். இப்போ ஃபீட் ஹார்ன் உள்ளே நன்றாக பாருங்கள், உள்புறமாக 2 கம்பி இருக்கிறார்கள். அந்த 2 கம்பியும் ஒன்று வெர்டிக்கல், ஒன்று ஹரிசாண்டல் என்று சொல்லப்பட்டது. அந்த அங்கிருந்து வரும் செயற்கைக்கோளிலிருந்து வரும் சிக்னல் வெர்டிக்கல் சிக்னல், ஹரிசாண்டல் சிக்னல் என்று அந்த இரண்டையுமே இவைகள் எடுத்து தரும். இந்த எல்என்பிங்கிறது வந்து ஸ்பெஷல் எல்என்பி which can receive both vertical and horizontal. இப்படி மாட்டிட்டு இதை இங்கே மாட்டிடுவோம், ஃபோக்கஸிங் மாட்டிட்டு இங்கேருந்து கேபிள் நேரம் போய் இப்போ நாங்கள் போட்டுக்கிறது இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 4 ஆண்டனா இருக்குது. இந்த 4 ஆண்டனாவையும் கேபிள்கள் போய் அந்த இடத்துல சேர்கிறது பாருங்கள். இந்த 4 கேபிள்களும் வந்து அந்த இடத்திலே சேர்கிறது. அது ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் என்று சொல்லப்பட்ட ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் டேக் சுவிட்ச் என்று சொல்லுகிறோம். அந்த டேக் சுவிட்சிலிருந்து கேபிள் ரிசீவருக்கு ஒரு காயில் மட்டும் இந்த நடுவில் செல்லுது. இவை 4 ஆண்டனாவிலிருந்து வரும் கோஆக்சியல் கேபிள். இந்த நடுவில் இருந்து போவது வெளியே சென்று நமது ரிசீவருக்கு செல்வது. ஆக அந்த இடத்துல வரும் சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருந்தால் அதை கூடுதல் படுத்தி கொடுப்பதற்காக சிறிய பூஸ்டர் ஒன்று போட்டிருக்கோம். இதற்கு பெயர் பூஸ்டர் என்று பெயர். வார சிக்னல் ஸ்ட்ரென்த் குறையாக இருந்தால் கூட்டி தந்து இப்போ இந்த கேபிள் வந்து கீழே ரிசீவருக்கு செல்லுகிறது. நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆக இப்போது பார்த்ததெல்லாம் அவுட்டோர் எக்யூப்மெண்ட் என்று சொல்லப்பட்ட வெளியே உள்ள சேட்டலைட். ஒன்றொன்றாக மீண்டும் காண்பிக்கிறோம். 6 feet ஆண்டனா, அந்த டயாமீட்டர் வந்து 6 அடி உள்ளது. அந்த ஃபீட் ஹார்ன், அந்த எல்என்பி கேபிள் நன்றாக உங்களுக்கு க்ளோஸ்அப் செய்யப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. எடுத்தாச்சு. அந்த சிக்னல் வந்து இந்த 4 சுவிட்சில் வரும்போது இந்த சுவிட்ச் வந்து டேக் சுவிட்ச்னு பேருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டிவி மட்டும் வேணும்னா, தாய்க்கா மட்டும் வேணும்னா நீங்கள் அந்த ஒன்று அப்படி நேரம் கொண்டு ரிசீவரில் மாட்டிடலாம். இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது 4 ஆண்டனாவும் சேர்த்து வச்சுக்கணும்னா, இப்போ ரிசீவர்லேயே நீங்கள் இந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சேட்டலைட்டை செலக்ட் பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய்காம் இருக்குது, ஆசியா சாட் இருக்குது, அப்ஸ்டார் இருக்குது, இன்சாட் இருக்குது. இந்த 4 பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் 100, 120 சேனல் போது 550, 600 சேனல் பார்க்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கேபிள் டிவியிலே ஆப்ஸ்டார் பங்களாதேஷ்னு போட்டு இது பண்ணாலே அந்த சேட்டலைட்டுக்கு கனெக்ஷன் தானாக மாறிவிடும். முன்பெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம கனெக்ஷனை போட்டு அந்த ஆண்டனாவை இப்படி சுத்தம் இருந்தோம். ஒரு காலத்தில் நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னால் திருப்போம் ஆண்டனாவை அந்த சேட்டலைட் நோக்கி. இப்போ சேட்டலைட்டை நோக்கி திருப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேபிளை தானாக ஒரு எக்யூப்மெண்ட்டை வைத்து எந்த சேட்டலைட் சிக்னல் வேணுமோ அதை மாற்றி எடுப்பதற்காக உபயோகப்படுத்துகிறது. இவ்வளவு நாம் இங்கிருந்து பார்க்கிறோம். இனி உங்களுக்கு கீழே நான் போய் ரிசீவரை காண்பித்து ரிசீவரில் ஒவ்வொரு சேட்டலைட் எனக்கு பிடித்ததை வைத்திருப்பதில் உள்ள சிக்னல்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன். எதை விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்லுங்கள். அதை எவ்வளவு சிக்கனமாக செய்ய முடியுமோ செய்யலாம், நீங்களே செய்து விடலாம். நாங்கள் வந்து தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நீங்கள் இந்த சேட்டலைட் போட்டிங்கனாலே கேபிள் டிவியில் வராத சேனல்கள் அத்தனையும் நீங்கள் பார்க்க முடியும். வெளிநாட்டிலிருந்து வரும் செய்திகளை உடனடியாக அடைய முடியும். ஆக இயற்கை காட்சிகள் எல்லாமே ஹெச்டி என்று சொல்லப்பட்ட ஹை டெஃபினிஷனாக இருப்பதால் அந்த சிக்னல்கள் இவ்வளவு அழகாக, அந்த மியூசிக்கெல்லாம் இவ்வளவு துல்லியமாக உங்களால் பார்க்க முடியாததை நீங்கள் பார்க்கும் ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். ஆக இவைகளை நாங்கள் முழுமையாக உங்களுக்கு செய்தியாக தருகிறோம். இதை வைத்து நாம் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவது என்பதை பற்றி தனியாக பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம். நன்றி. இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது அப்ஸ்டார் 7 என்ற சேட்டலைட்டிலிருந்து வரும் நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறீர்கள். இந்த சேட்டலைட் 76.5 டிகிரி ஈஸ்டில் இருக்கிறது. அசுமிக் என்று சொல்லப்பட்டது 183, அதாவது மேக்னெட்டிக்கில் வந்து 183 நார்த் போல இருந்து 183 டிகிரி உயரம். அந்த சேட்டலைட் உயரம் கிரவுண்ட்ல இருந்து 80 அடி வெர்டிக்கல், அப்படி வெர்டிக்கலாக தூக்கிட்ட மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இதில் வரும் சேனல்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இது வந்து பங்களாதேஷில் மெயினாக உள்ளது. அப்ஸ்டாரில் பங்களாதேஷ்காக ஏற்பட்டது. அவங்களுடைய சேனலை நீங்கள் பாருங்கள், ரசியுங்கள்.
இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆசியா சாட் 7 என்ற ஒரு சேட்டலைட். இதில் நிறைய சைனா, மற்ற ரஷ்யா, சைனா, மற்ற நாடுகளுடைய சேட்டலைட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். 105 டிகிரி ஈஸ்ட்ல உள்ள இது நமக்கு உள்ள சேட்டலைட். இது வந்து அசிமித் வந்து 105 டிகிரி, எலிவேஷன் வந்து 55.4 டிகிரி உள்ள எலிவேஷன். ஆக இதில் உள்ள சேனல்களை இப்பொழுது நீங்கள் ஒன்றொன்றாக பார்க்கிறீர்கள். இது எல்லா முஸ்லிம் பாகிஸ்தான் சேனல் நிறைய உண்டு. அதே சமயத்தில் சைனா, ஜப்பான் மாதிரி உள்ள ரஷ்யா உள்ள சேட்டலைட்களும் இருக்கு. ஒன்றொன்றாக பார்க்கலாம். நான் காண்பிக்கிறோம். நீங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது டைகாம் 5 என்று சொல்லப்பட்ட சி பேண்ட் சேட்டலைட் இருந்து நீங்கள் அந்த டைகாம் 5 என்பது 78.5 டிகிரி ஈஸ்ட் என்ற இடத்திலே இருக்கிறது. அதற்கு அசுமித் என்று சொல்லப்பட்ட அந்த மேக்னெட்டிக் அசுமித் 169 டிகிரிஸ், எலிவேஷன் 79 டிகிரிஸ். இந்த அளவுகளை வைத்து நீங்கள் அந்த சேட்டலைட்டை டைகாம் 5 நோக்கி ஃபோக்கஸ் செய்துவிட்டு நீங்கள் அதில் உள்ள சேனல்ஸ் எல்லாம் என்னென்ன சேனல் வருகிறது என்று டியூன் பண்ணினால் ஒரு 130க்கு அளவிற்கு சேனல்ஸ் வரும். நான் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு மாதிரியாக சில சேட்டலைட் காட்சிகளை இப்பொழுது போடுகிறோம், பாருங்கள். பார்க்க இருப்பது இதுவரை நீங்கள் பார்த்தது சி பேண்ட் ஆண்டனா. இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது கேயு பேண்ட் என்று சொல்லப்பட்ட சிறிய ஆண்டனாவாக இருந்தால் போதும். இது இன்சாட் 4A என்ற சேட்டலைட், இந்தியன் சேட்டலைட்ல இருந்து வருகிறது. 83 டிகிரி ஈஸ்ட்ல உள்ளது. இதற்கு அசுமித் 144 டிகிரி, எலிவேஷன் 77 டிகிரி. இந்த ரெண்டு கடையில வைத்தீங்கன்னா அந்த கேயு பேண்ட்ல ஒரு 170 180 சேனல் பார்க்கலாம். எல்லா இதுல விட தமிழ் சேனல், கலைஞர் டிவி இதெல்லாம் கூட வருது. அதெல்லாம் கூட எடுத்துருந்தேன், பார்க்கலாம் நீங்க. ஆக இப்படி நான் உதாரணமாக ஒரு 4 சேட்டலைட் போட்டிருக்கேன். இந்த 4லையுமே நீங்கள் மொத்தமாக 450 500 சேனலுக்கு மேலே பார்க்கலாம். ஒவ்வொரு வெளிநாட்டு சேனலையும் பார்க்க முடியும் என்பதற்காக அந்த சேனலும் உங்களுக்கு போட்டு காண்பித்திருக்கிறோம். பார்த்தீர்கள், ரசிங்க. நீங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது நாம வீட்டிலே டிஷ் ஆண்டனா தனியாக தனிப்பட்ட முறையிலே நமக்கு வேண்டிய சேட்டலைட்டிலிருந்து
அந்த படங்களை ப்ரோக்ராம் பார்த்து எடுத்து ரசிப்பதற்காக உள்ள நிலையை பார்த்தோம். இதற்கு பார்த்த உடனே உங்களுக்கு இப்படி ஒரு டிஷ் போட்டால் எவ்வளவு ஆகும், என்ன செலவாகும், 4 சேர்த்து போட்டு 500 சேனல் பார்க்க வேண்டும் என்றால் என்ன ஆகும் என்றெல்லாம் உங்களுக்கு மனதில் ஒரு எண்ணம் ஓடி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்காக நான் இப்பொழுது உங்களுக்கு ரஃபாக ஒரு பதிவாக நான் சொல்லுகிறேன், எவ்வளவு ஆகும் என்று சொல்கிறேன். இன்றைக்கு நமக்கு அந்த சி பேண்ட் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். சி பேண்டில் உள்ள அந்த ஆசியன் சாட், அதே போல நமக்கு அந்த அப்ஸ்டார், டாய்காம் இவைகளெல்லாம் எடுக்க வேண்டும் என்றாலே உங்களுக்கு 4 அடி உள்ள சி பேண்ட் ஆண்டனா வாங்க வேண்டும். 4 அடி. நம் மாடியிலே ஒரு சின்ன இடத்துல அதற்கென்று ஒரு பதிவு செய்து செவத்தை உடைத்தோ அல்லது மாடியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழே உள்ள அந்த வட்டமாக உள்ளதை அப்படியே வைத்து விட்டால் அதே போதுமாக இருக்கும். இந்த ஆண்டனாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 2000 ரூபாயிலிருந்து 2200 வரை விற்கிறது. நாம் வாங்கி விடலாம். அதற்கு அடுத்தபடியாக அந்த சிபேண்ட் எல்என்பி என்று சொல்வதும் அந்த ஃபீட்ஹார்ன் என்பதை பற்றி பார்க்கும்போது எல்என்பி ஃபீட்ஹார்ன் என்று சேர்ந்து ஒரு 500-600 ரூபாய் வரைக்கும் ஆகிவிடும். அது அடுத்து கேபிள் வந்து நமக்கு அந்த ஆண்டனாவிலிருந்து நம்முடைய டிவி எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை வைத்து அந்த கேபிள் லென்த்தை வைத்து நமக்கு பணம் செலவாகும். ஆக நாம் ஒரு 50 மீட்டர்லாம் அதிகம், ஒரு 20 மீட்டர் என்று வைத்துக் கொண்டால் கூட ஒரு மீட்டர் இன்றைக்கு 40 ரூபாய் என்றால் அது ஒரு 600-700 ரூபாய் வந்து நிற்கும். நல்ல கேபிளாக வாங்கினா அது பாட்டுக்கு மழைக்கு வெயிலுக்கு அது பாட்டுக்கு கடந்து கொண்டே இருக்கும். சேஞ்ச் ஓவர் ஒரு டிஷ் மட்டும் போட வேண்டும் என்றால் அந்த டயட் சுவிட்ச் என்ற சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் தேவையில்லை. ஆக நமக்கு வரும் சிக்னலை அந்த ரிசீவர் என்பதை தனியாக வாங்க வேண்டும். அந்த ரிசீவர் இன்றைக்கு 2000 ரூபாய் 2200 ரூபாய் வரைக்கும் விற்குது. அப்போ மொத்தமாக நான் சொல்வதை பார்த்தீங்கன்னா ஆண்டனா ஒரு 2200, அந்த எல்என்பி அந்த ஃபீட்ஹார்ன் எல்என்பி ஒரு 500-600 ரூபாய் என்று வையுங்கள். கேபிள் ஒரு 300-400 ரூபாய் என்று வைத்தோம்னா அதே மாதிரி ரிசீவர் 2000 ரூபாய் என்ன ஆச்சுன்னா ஒரு 5000 ரூபாய், ரஃப்லி 5000 ரூபாய் 5500 ரூபாய்க்குள்ள வந்து நமக்கு எந்த ஆண்டனா எந்த சேட்டலைட் வேணுமோ அதை பிடித்துக் கொள்ளலாம். இதில் இன்டெல் சாட் என்று கூட வருகிறது. நம்ம தமிழ் சேனல்லாம் நிறைய அதில் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இன்டெல் சாட் என்று இருக்கிறது, இன்டெல் சாட் 17 என்று ஒன்று வருகிறது. ஆக நாம் எந்த சேட்டலைட்டை பிடிக்க போகிறோமோ, எது சைனா உள்ள ப்ரோக்ராம் அதிகமாக வேண்டும் என்றால் அதற்கு தாய்க்காமல் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் பிடித்துக் கொள்ளலாம். அதே போல வீட்டிலே இடம் இருக்கிறது, 4 ஆண்டனா 4 டிஷ் போட்டு சேஞ்ச் ஓவர் போட வேண்டும் என்றாலே ஒரு டிஷ்க்கு இதே ரேட் என்று வைத்துக் கொண்டாலே அந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இன்னைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினோம்னா நீங்க எந்த சேனல் வேணுமோ அதை நீங்கள் கீழே இருந்தே உங்கள் டிவியை டியூன் பண்ணும் போதே அது ஆண்டனாவை கரெக்டாக செலக்ட் செய்து உங்களுக்கு வேண்டிய சிக்னல் கிடைக்கும். அதே போல உங்களுக்கு அந்த ஸ்கிராம்பிள்டு என்று சில சேனல்களை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் பார்க்க முடியாது, ஃப்ரீ சேனல் மாதிரி பெய்டு சேனல் என்று சொல்லுகிறோம். இப்போ அந்த பெய்டு சேனலை கூட ஒரு நம்பர் தருகிறாங்க, பிஸ் நம்பர் என்று பெயர். அந்த நம்பரை போட்டு நாம அதை ஸ்கிராம்பிளிங்கை எடுத்து விட்டு கூட சில டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். இவையெல்லாம் தனிப்பட்டு இதை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அதை வாங்கி ஒரு எரெக்ட் என்று சொல்லப்பட்ட நிறுவி உங்களுக்கு செயல்பட்டு தர வேண்டும் என்றாலே எங்களை அணுகுங்கள். இது விளம்பரம் அல்ல, நாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக விளம்பரத்துக்காக சொல்லவில்லை. இந்த கேபிள் டிவியை நீங்களே ஒன்று வைத்துக் கொண்டால் நல்லது என்பதுதான். இதே உள்ள இன்றைக்கு பணம் உள்ளது சன் டிவி மாதிரி உள்ளதை பார்க்கறதுக்கு தனியாக இருந்தால் கூட இந்த மாதிரி வெளிநாட்டு சேனல்களை பார்க்கும்போது அங்கு உள்ள கலாச்சாரம், அங்கு எப்படி ரோடு சுத்தமாக இருக்கிறது, டிராஃபிக் எல்லாம் எப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒழுங்காக போகிறது, கட்டடங்கள், அந்த இடங்கள் உள்ள ஒரு கார்டன் என்று சொல்லப்பட்ட தோட்டங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் போதே ஒரு மாறுபட்டதை வைத்து அந்த நாட்டில் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்காக பார்க்க முடிகிறது என்பது உங்களுக்கு அந்த ஆசை ஒரு நல்ல ஆசையாக அமையும். ஆக உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது நமது ஹனி டிவியை தொடர்பு கொண்டால் அவர்கள் மூலமாக எங்களை அணுகலாம். மற்றவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். விவரத்தை புரிய வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.